பாடினேன் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டு யாருக்கும் தெரியாம இருக்குமா? நாட்டுப்புற கலைகளை வந்து இவங்க வந்து உலகெங்கும் பரவி இருக்காங்க. விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் இளமை பருவத்துல இவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். பாடம் நடத்தி முடிச்சோன்னு கேள்வி கேளுங்க. விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணனை பத்தி பார்ப்போம். இவங்க வந்து ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்திருக்காங்க. 5 பேர் இவங்க கூட பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இவங்களுக்கு 6 வயசு இருக்கும்போதே விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் என்ன ஆசைன்னா அந்த கோயில் திருவிழாக்களை கும்மி அடிப்பாங்க தெரியுமா? கும்மி அடிக்கிற பாட்டு எல்லா பாட்டுகளையும் விரும்பி கேட்பாங்க. நான் விடிய விடிய அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டு வீட்டில் வந்து மனப்பாடமாக கதங்கச்சிலாம் இப்படி இருப்பீங்களா அவங்களுக்குலாம் ஒப்பிச்சு அப்படியே தரவா சொல்லுவாங்க. அப்பவுமே இருந்து இவங்களுக்கு இந்த கலை மேலே இப்படி ஒரு ஆர்வமா. அப்போ சின்ன வயசில் வந்து இந்த பால் கறக்கும் போது இப்படி அதுக்கு ஒரு பாட்டு உண்டாகும். முந்தி பால் கறக்க ஒரு பாட்டு, அப்புறம் நாற்று நட பாட்டு, ஏகப்பட்ட தாலாட்டு பாட்டு, எத்தனையோ கிராமிய பாடல் இருக்குது. அதெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இவங்க வந்த அப்புறம் தான் அதெல்லாம் மீட்டு எடுத்துட்டாங்க. சின்ன பிள்ளையிலே அந்த ஞானம் இருந்திருக்கு. அப்போ என்னென்னா சின்ன வயசில் வந்து பால் கறக்கும் போது பாடுவாங்கல்ல, அதை அப்படியே கமிச்சிட்டே போவாங்களாம். அப்புறம் சாயங்காலம் என்னென்னா சாயங்காலம் வந்து இந்த மாடு மேய்க்கிறவங்க வந்து இந்த ஒரு குழல் மாதிரி இப்படி ஊதி அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துருக்கு. குழல் ஊதிட்டு அதுக்கு ஒரு இசை இட்டுன்னு அந்த மாடுகள் கூட கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்குமா. அந்த மணி அந்த இசைகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே விருப்பமாக இருந்திருக்கு. அப்போ படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லையா, இசை எப்படியே இருந்திருக்கு. அப்போ வந்து இவங்க அம்மா நினச்சிருக்காங்க இவருக்கு தான் படிக்கவே விருப்பம் இல்லையே, அவருக்கு என்னத்தை சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேண்டாம்னு. இவங்க சகோதரர்கள் தான் இல்லை பெண் பிள்ளைய வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவளை படிக்க வைப்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்போது இவங்க படிக்க வைக்கும்போது இவன் வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டாங்க. ஒரு படிக்கும்போது இவங்க சேர்க்கும்போது இங்கிலீஷில் வந்து பேசுகிறோமா, இவங்களுக்கு வந்து இந்த பாட்டை பாடி பாடி எல்லாமே மனப்பாடமாக வரும் தெரியுமா. அந்த ஒரு நாலேஜ் உண்டா, பாட்டை பாட பாடாமல் சொல்லுவாங்கல்ல. அப்போ வந்து அவங்க இங்கிலீஷில் பேசணுமா. அப்போ அந்த அக்காவை பேசி காட்டினதை வந்து அப்படியே மனப்பாடமாக உள்வாங்கிட்டு சீட் இல்லைன்ட்டாங்க. சீட்டு காலியாக போயிடுமா அப்படின்னு இவங்க வந்து அப்படியே இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. அப்படியே மனப்பாடம் பேசணும்னா அவர் பேசினதை பார்த்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ எப்படி ஒரு இசையை ரசித்து கேட்டதை வந்து அப்படியே ஸ்கூலில் கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு குரூப்பு தேர்ந்தெடுத்து இவங்க தமிழ் தான் ரொம்ப பிடிக்குமா. அப்போ வந்து தமிழை தான் தேர்ந்தெடுத்து படிச்சிருக்காங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க நீ நல்லா படிக்கிற பிள்ளை, ஏன் அப்படி தமிழை தேர்ந்தெடுத்தா என்னத்தை முன்னேற முடியும் அப்படின்னு. இல்லை எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், நான் தமிழில் தான் வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மலாம் படிச்சுட்டு இருக்கும்போது தையல் கிளாஸ் அப்படிலாம் வந்துருமா. தையல் கிளாஸ் படிக்கிறது, பாட்டு கிளாஸ் அப்படின்னு வந்து தையல் கிளாஸ் வேணாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இசை மேலே உள்ள காதல்னால சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்கணும் எப்பவுமே இந்த பாட்டு மேலே தான் அந்த இசையை சின்ன வயசுலேயே கேட்டுருக்காங்க. அப்போ தமிழ்லையே வந்து இவங்க வந்து இந்த இசையே இவங்களை வந்து கல்வியையும் வளர்த்து விட்டுருப்பாங்க. முதல்ல வந்து படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, அந்த இசை மேலே உள்ள ஆர்வம் எதையுமே மனப்பாடமாக படிக்கிற திறமை வந்து தான் கல்வியை வளர்த்து விட்டு கணிதத்திலே இவங்க வந்து முதல் இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த பரிசு வாங்குறத கூட பார்க்கறதுக்கு வசதி கிடையாதான். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க வந்து பஸ் ஏறுறதுக்கு காசே கிடையாதான். இவங்களே எப்படியோ நல்லபடியாக படித்து ஒரு அவார்டு வாங்கிட்டாங்க. அப்போ தமிழ்லேயே படித்து தமிழ்லேயே பார்த்துக்கோங்க எம்ஏ முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த இசை இந்த பாட்டு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, உழவர்கள் என்ன பண்ணாங்க, இதே சிந்தனை இருந்தால் அப்போ வந்து கல்யாண வயசு வருது. சரி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பார்க்கணும்னா அமெரிக்கா மாப்பிள்ள வராரு. அமெரிக்கா மாப்பிள்ள வந்து ஆள் ஃபேமிலி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி பேசியிருக்கான். அப்போ வந்து இவங்க வந்து தமிழ் ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. தமிழை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தான் நான் கல்யாணம் முடிப்பேன், என்னையும் மாதிரி தமிழ் மேலே அக்கறை கொண்டு தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அமெரிக்கா மாப்பிள்ளைய வேண்டான்ட்டாங்க. எதனால, தமிழ் மேலே கொண்ட காதல், தமிழ் அவன் மதிக்கலை, அப்போ அவனே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இவங்களோட பாட்டியும் இந்த நவநீதகிருஷ்ணனோட பாட்டியும் தான் பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்போம்னா வந்து எவ்வளோ தூரம் இவங்க வாழ்ந்துட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இவங்க ஒருத்தர் முகத்தை தான் பார்க்கல. அப்போ வந்து இவங்க காப்பி கொடுத்தாங்கன்னா காலை தான் பார்த்தாங்க. நவநீதகிருஷ்ணன் காலை தான் பார்த்தாங்களா, ஏமா கால் கலராக இருக்கேன், நம்ம கருப்பாக இருக்குமே, இவர் நம்ம கல்யாணம் முடிப்பாரா அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அவரும் மூஞ்சியே பார்க்கவே இல்லையா. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை என்னென்னா 2 பேருக்குமே தமிழ் மேலே ஒரு பற்று, அது மாதிரி இந்த இசை அதை பற்றி ரொம்ப பற்றணும்னு ரொம்ப புரிதல் இருந்துச்சு. அப்புறம் இவங்க கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக போயிடணும்னு இவங்க வந்து தெருவாக போய் இந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குங்களா, அங்கெல்லாம் கும்மி படிப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் இந்த பாட்டு வரிகளை விசாரித்து அதை சேகரிச்சுருக்காங்க. அதெல்லாம் இவங்க கைகாசு போட்டு சேகரித்து அதில் உள்ள தாளம், அதில் உள்ள பாட்டு, அதெல்லாம் நம்ம இப்போ கும்மி பாட்டுலாம் இப்போ பத்திரகாளி அம்மன் கோயிலில் படிக்காங்கன்னா தன்னாதி தன்னன் அந்த கும்மி வகையில் எத்தனையோ வகை இருக்காமா. ஒரு தட்டு இப்படி தட்டா 2 தட்டு 3 தட்டு அப்படி அந்த தட்டாக போமா. அந்த கை தட்டுதலே இப்படி எத்தனையோ ரகம் இருக்கான். அவ்வளோ ஒரு ராகம் எல்லாம் படிக்கிறது, அதில் நுணுப்பங்களை படிச்சுக்கிட்டு அப்புறம் கோயில்களில் போய் பூசாரிகளை பார்த்து கருப்பசாமி பாடல்களை படிக்கிறது, அதில் இருந்த முக்கிய குறிப்புகளை எடுத்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ என்னமோ பாட்டு எழுதுறாங்க. இப்போ என்ன பாட்டு எழுதுறான், பாட்டு என்னது ஜனக்கு என்னமோ ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு, நீ அவன் கூட போனிய ஊரில் இல்லாத நேரம்
பார்த்து அவங்க கூட பண்ணின ஒரு பாட்டுலாம் இல்லை, எனக்கு ரொம்ப கோவத்தை முட்டின ஒரு பாட்டு தான். இவங்களோட பாட்டு என்னன்னா கிராமிய நகை சுத்தமான தென்தமிழ், அந்த வார்த்தைகள் பூரா செந்தமிழில் இருக்கும். ஏன் அரிச்ச கொத்தமல்லி, ஏன் சிந்தின சீரகமே அப்படின்னு பாட்டு வந்து இந்த மளிகை சாமான் வச்சு ஒரு பாட்டு எழுதுன மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த காதலும் வந்து ரொம்ப புரிதலோட ஒரு சுவாரஸ்யமான வரிகளை வச்சு எழுதியிருப்பாங்க. அழகான வரியாக இருக்கும் அது வந்து. அப்புறம் இச்சைகளை அவிச்சவனே இளந்துறவி ஆவாம், பச்சைமாவை அவிச்சு வச்ச இட்லியை போலால, எப்படி ஒரு சூப்பரான வரி. இச்சைகளை வந்து அவிச்சை வந்து இளந்துறவி ஆவாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. அதெல்லாம் எவ்வளோ சுத்தமாக சூப்பராக செந்தமிழ். இவங்க 2 பேரும் தமிழ் படிச்சிருக்காங்கல்ல, அவ்வளோ தூரம் இந்த பாடல்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து எல்லாரும் சினிமா பாட்டையே ரசிச்சுட்டு இருந்தாங்களா, அதை மாற்றி இவங்க வந்து 10,000 ஒளிநாடாக்கள் வெளியிட்டிருக்காங்க. இவங்களுக்கு யாரும் சம்பளமோ சன்மானமோ கொடுக்கல. இவங்க போய் ஊர் ஊரா கிராமத்தில் வந்து பஸ் வசதியே கிடையாது பாரு, அந்த கிராமத்துக்கு நடந்தே 2 பேர் போவாங்க. நடந்தே போய் அங்கே ஒரு பாவு குத்து போடுறது, பாவு குத்துனா தெரியுங்களா, இப்படி 2 பாவு குத்து போடுறது. அப்புறம் பறை இசை சொல்லுவாங்க தெரியுமாமா. அப்புறம் தப்பாட்டம்னு ஒன்று உண்டு. அந்த இசையை வந்து முதல்ல இவங்க தான் வந்து மேடைக்கே கொண்டு வந்துட்டாங்க. தப்பாட்டம்னு சொல்லுவாங்க. தப்பாட்டம்னா தப்பா ஆடுற ஆட்டம் கிடையாது, அது ஒரு கலை. அதை வந்து இவங்க வந்து அந்த ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக கொடுத்து அவங்கள மேலே ஏறி அவங்கள பெருமைப்படுத்தியிருக்காங்க. இப்படி இந்த நாட்டுப்புறத்தில் மிந்தி வந்து பிள்ளைங்க தொட்டில் ஆட்டுவாங்கல்ல, அதுக்குமே ஒரு ராகம் உண்டா. ஆராரோ ரோ அப்படின்னு டக்குன்னு அங்கே அதுல நேராக போய் மண்டை போய் எடுத்துக்கூடாது, அப்படி இல்லை, தன்னன்னாரியது அப்படிங்கிற மாதிரி வருமா. அந்த மாதிரி அந்த இசையில் வந்து இவங்க முக்கியமாக அந்த தாலாட்டு பாட்டில் இருந்து எல்லாத்துலேயும் முக்கியமான குறிப்புகள் எழுதி அந்த வெளி உலகத்துக்கு வந்து சின்னதாக பாடுவாங்களா. அப்புறம் வந்து பறையடிக்கிறவங்க அவங்களெல்லாம் மேடை கொண்டு வந்து இவங்க பெருமைப்படுத்திட்டாங்க. இவங்களால நம்ம வந்து நாட்டுப்புற கலைகளே வந்து எல்லாத்துக்கும் தெரியுது. சினிமா பாட்டோட இந்த பாட்டு எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா எவ்வளோ தூரம் அவங்க வளர்த்துருப்பாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆண்டாளை பற்றி நம்மளுக்கு தெரியுங்களா, ஆண்டாள் தெரியுங்களாமா. ஆண்டாள் வந்து ஆண்டவரே காதலிச்சு கல்யாணம் முடிச்சாங்கல்ல, அவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விஜயலட்சுமி நல்லலட்சுமிக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஆண்டாளுமே வந்து இந்த கிராமிய பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்னு இவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆண்டாள் ஆராய்ச்சிக்கு மட்டுமே இவங்களுக்கு கரெக்டாக வந்து 7 வருஷம் 2 பேருக்கு இல்லற வாழ்க்கையே கிடையாதான். 7 வருஷம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் இல்லற வாழ்க்கை கிடையாது. எவ்வளோ தூரம் ஒழுக்கமாக அப்படி இருந்திருப்பாங்க பார்ப்போம். அப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இல்லற வாழ்க்கையே 7 வருஷம் கிடையாம வந்து இப்போ மாதிரி அவர் கணவரும் ஒரு உத்தமராக இருக்க போய் தானே அவரும் வந்து தமிழுக்காண்டி அவங்க 2 பேரும் ஒரே கரெக்டாக இருக்கும்போது இது மீண்டு வர முடியுது. இப்போ காலமே வெறும் கொடிதமான காலம் இருக்கலாம். அப்படின்னு 2 பேரும் எவ்வளோ தூரம் ஒழுக்கமாக அதுக்காண்டி உழைச்சிருக்காங்க. அந்த இசைக்காண்டி 7 வருஷம் போராடி அதை பற்றி நூல் எழுதி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெளிநாட்டில் கொடுத்து அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இது என்ன வேலைன்னு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ தூரம் டீட்டெயில் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அதனால இவங்க வந்து இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ் பாட்டு தமிழ் கலைகள் எல்லாத்துக்கும் இவங்க வந்த இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மாதவி வில்லிசை நிறைய இந்த கிராமிய ரசிக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னோடினா இவங்க தான். இவங்க வந்து கடுமையாக உழைச்சிருக்காங்க, இந்த இசைக்காண்டி ஃபுல்லாக உழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டும் கிடச்சிருக்கு. 2018 வந்து பத்மஸ்ரீ அவார்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க கணவன் மனைவி வந்து சின்ன இசைகளையும் பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போய் இவங்களை வந்து நம்ம எதுக்கு மறக்காமல் இருக்கணும்னு சொன்னோம்னா, இசையில் வந்து இப்போ ரொம்ப அந்த சத்தக்காடு போட்டு இசையாக இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றி இந்த தமிழை கொண்டுட்டு வரணும். தமிழ் மேலே உள்ள பற்று அதை வந்து அவங்க மறக்காமல் எவ்வளோ தூரம் பெருசாக வாழ்ந்துருக்காங்க. அதில் 7 வருஷம் பிரிவாக வாழ்ந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் வந்து இந்த விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் கதையை படிச்சிருக்கோம். ஓகேவா, வணக்கம்.